Good morning. Welcome to Alasco CTS. இன்னைக்கு இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் காப்பர் மார்க்கெட் MCXல எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்குது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன மார்க்கெட் நடந்ததுன்னு பார்ப்போம். இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். இங்கே கீழே டேட் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வந்து திருப்பியும் மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதோட வியூ என்னென்னு கொஞ்சம் லாங் டேர்மில் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள், ஒரு ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போனது பாருங்கள். ஸோ இந்த ஜோனில் இருந்து தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே ரிவர்சல் ஆச்சு 432. ஸோ கீழே இருந்தது இது பாருங்கள், டேட் 11th அன்னைக்கு மார்க்கெட் கீழே 432லேருந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணோன்னு தான் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மேலே 44 வரைக்கும் மேலே போயிருக்கு. போயிட்டு திருப்பி இந்த இடத்துல 438.5 அப்படின்றத மேலே போன இவ்வளோ தூரம் மேலே போன பாருங்க. இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு இதை ஒரு நல்ல மேஜரான சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி தான் திருப்பி மேலே ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக மேலே போய் இங்கே ஸ்டே ஆன மார்க்கெட் எங்கே வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே 438 இந்த ஜோன் வரைக்கும் தான் நிற்கிது. ஸோ நேற்று ட்ராப் வந்து ஒரே ட்ராப் இது வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த 438.5 கீழே வந்தால் தான், இது கீழே வந்ததுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செல்லிங்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்தனால ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து 2 வேயாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கும். கொஞ்சம் லாங் டேர்மாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜோனை ஒரு கொஞ்சம் வாட்ச் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 443 to 442 இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நேற்று மார்க்கெட் கீழே வந்ததுனால நம்ம இண்டிகேஷன் மூவிங் ஆர்எஸ் கீழே இருக்குது. எல்லா இண்டிகேஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ பை பண்ணு நினைக்கிறவங்க இதை சப்போர்ட்டாக வச்சுட்டு இந்த கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். செல் பண்ணுறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. நீங்கள் 2 விதமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் இந்த டெசிஷன் எடுக்க முடியும். முன்னாடியே கிளியராக வந்து மார்க்கெட் வரும் அப்படின்ற டெசிஷன் எடுக்க முடியாது. பாசிபிலிட்டிஸ் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் 43 ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். 445.2 445.6 இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த மூவிங் ஆவரேஜை நல்லா ஃபாலோ பண்ணும். இந்த மூவிங் ஆவரேஜ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் சார்ட் சப்போர்ட் கொடுக்குறோம் ஆன்லைனில். ஸோ அந்த சப்போர்ட் ஃபாலோ பண்ணி ஆவரேஜை ஃபாலோ பண்ணி பர்டிகுலராக ட்ரேட் பண்ணால் நீங்கள் நல்ல ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாங்கள் எங்கள் சைட்டில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஈவினிங் நிறைய மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங் செஷன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.